Hey everyone, how are you doing? நல்லா இருக்கீங்களா? I hope you're doing well. Yeah, மாஸ்க், கிளவுஸ் இதெல்லாம் போட்டுட்டு வெளியில போகிறதுக்கு தயாராகியாச்சு. ஸோ வெளியில போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மாஸ்க் போடுறது தான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னைக்கு இட்ஸ் அ நார்மல் வீக் டே. சரி, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஷாப்பிங் போகலாமே அப்படின்ட்டு தான் we are just starting. இங்கே இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். அண்ட் நம்ம துபாயில் லாக்டவுன்லாம் கொஞ்சம் ஈஸ் பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியுதா மழை மேகங்கள்லாம் தெரியுதா? இங்கே யூஏயில் வந்து நிறையா க்ளவுட் சீடிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதோடைய எஃபெக்டாக வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் துபாய் பக்கம் மட்டும் மழை வரவே இல்லை, மழையே காணோம். ஷாப்ஸ் எல்லாம் இங்கே ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஆல் தி ஷாப்ஸ் ஆர் ஓப்பன். ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குது. பட் இங்கே ரமதான் மந்த் அப்படிங்கிறதுனால டைனிங் ஆப்ஷன்ஸ் இருக்காது, ஃபுட் டெலிவரி இருக்கும். ஸோ ஈவினிங் ஆஃப்டர் இஃப்தார் ஃபுட்லாம் வந்து நம்ம போயே சாப்பிடலாம் ரெஸ்டாரண்ட்ஸில். ஸோ வி ஆர் இன் கராமாலாம் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கவே இருக்காது. யூஸ்வலி எனி டைம் ஆஃப் தி டே யூ கம் ஓரளவுக்கு பிஸியாக தான் இருக்கும். அதுவும் ஈவினிங்ஸ் எல்லாம் கேட்கவே வேணாம். பட் எனக்கு இப்படி ரொம்ப காலியாக இருக்குது. ஸோ லூலு கராமாவுக்கு தான் வந்திருக்கோம். யூஸ்வலி இந்த ஃப்ளோரில் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது வண்டி எடுக்கிறாங்களா? அதுதான் இங்கே கிடைக்கும். ஓகே, லுக்ஸ் லைக் we are not that lucky today. அதனால போகணும் அடுத்த ஃப்ளோருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. கொஞ்சமாக தான் வாங்கினோம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்கணும். I'll show you everything. இங்கே யூஏயில் இது ஒரு நல்ல விஷயம். இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்கை வந்து கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுறவங்க மதிச்சே ஆகணும். இதே நம்ம ஊராக இருந்தால் நம்ம இவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணுவோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இங்கே வேறு வழியே இல்லை, நின்று பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு வழி விட்டுட்டு தான் நம்ம போகணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபைனலி we are back home. ஸோ இன்னைக்கு வாங்கின இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இப்படியே ஒரு ஓரமாக நான் தள்ளி வச்சுட்டேன். எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. இந்த கொரோனா வந்தாலும் வந்துட்டு எல்லா வேலையுமே வந்து டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த கவுண்டர் டாப் வந்து சானிடைசர் மாதிரி இதுல கொஞ்சம் இருக்கு, அதை வச்சு நான் அப்படியே வைப் பண்றேன். வைப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா, எவ்வளோ பிளாஸ்டிக் கவர்ஸ் பாருங்களேன். இந்த கவர்ஸ் எல்லாத்தையும் பிச்சு இதுல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஒன்றுனா எடுத்து இங்க நான் வாஷ் பண்ண போறேன். இந்த பக்கம் சிங்க்ல வாஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் ட்ரை பண்றதுக்காக அப்படியே படுத்தி வச்சிட போறேன், அவ்வளவுதான். அண்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமாவோ இல்லை எப்போ இதெல்லாம் ட்ரை ஆகுதோ அது எல்லாத்தையும் திரும்பி எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன். ஸோ அதுதான் நான் பண்ண போறேன். ஆக்சுவலி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, காய்கறிகள்லாம் வாஷ் பண்றதுக்கு நீங்க ரொம்ப அப்படியே பயந்துக்கலாம் வேண்டாம். அதாவது காய்கறி வழியா வந்து கொரோனா வந்துருமோ அப்படின்ற அளவுக்குலாம் நீங்க பயந்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிளா எடுத்து பைப்புக்கு கீழே வந்து நீங்க ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணீங்கனாலே போதும். எப்பவுமே நான் பார்த்துருக்கேன் இந்த ஹைப்பர் மார்க்கெட்ல வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன்ல
இந்த வெஜிடபிள் கிளீன் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் லிக்விட் மாதிரி ஒன்று விற்பாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க சரியா, அதெல்லாம் வேஸ்ட். நாங்க எப்பவுமே வந்து லெமன் கொஞ்சம் அதிகமா வாங்குவோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சமைக்கிறதுக்கெல்லாம் பெருசா யூஸ் பண்றது கிடையாது. லெமன் ரைஸோ லெமன் ஊறுகாய் அதெல்லாம் எதுவும் கிடையாது. பிரியாணி டீ, அதாவது பிரியாணி சாய் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு கேஃப்டீரியால ஒன்று சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ கூட வந்து நாங்க டெய்லி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே பிரியாணி டீ குடிக்கிறதுக்காகவே போவோம். அண்ட் இப்போ ரீசெண்டா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததுனால இந்த லாக்டவுன் டைம்ல வந்து பிரியாணி டீயை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வீட்லயே நாங்க அந்த பிரியாணி டீ வந்து போட பழகிட்டோம். அண்ட் இட் இஸ் லைக் சோ அடிக்டிவ். பிரியாணி டீ அப்படின்னு அதுவும் பெருசா மசாலாலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் வெர்ஷன் ஆஃப் லைம் டீ தான். அதோடைய ரெசிபி வந்து இன்னொரு நாள் நான் ஷேர் பண்றேன். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்க லெமன் எப்பவுமே ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா பாதி ராத்திரி 11 மணிக்கெல்லாம் எங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுமா. ஸோ அந்த நேரத்துல வந்து நாங்க இந்த லெமன் டீ எல்லாம் பண்ணுவோம். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைம் எங்க வீட்டுல. வேற என்ன, ஆனியன்ஸ் எல்லாம் வந்து ஆப்வியஸ்லி நம்மளால வாஷ் பண்ண முடியாது. அதனால அது என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். ஸோ வாஷபிள் காய்கறிகள்ல வந்து ஐ திங்க் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்டா இருக்கிறது வந்து வெண்டைக்காய் அண்ட் இங்க வந்து கொத்தமல்லி இருக்கு. மாம்பழம் சீசன் வேற வந்தாச்சு. நல்ல டேஸ்டியான அல்ஃபோன்சோ மேங்கோஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ட்ரையிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆகிறதுக்காக இப்படி ஒரு சுத்தமான கிச்சன் டவல்ல வந்து நீங்க இதை அப்படி தொடச்சி எடுக்கலாம். தொடச்சி இப்படி வச்சீங்கன்னா சீக்கிரமா வந்து ட்ரை ஆகிடும் இது. ஆர் நீங்க ஏசி எல்லாம் அப்படியே போட்டு விட்டுட்டீங்கன்னா தானே வந்து அது எல்லாம் ட்ரை ஆயிடும். கொரோனா முடிகிற வரைக்கும் தானே. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நார்மலா எப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோமோ அப்படி பண்ணாலே போதும். ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ் வழியா கொரோனா பரவுமா பரவாதா அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்குமெண்ட், அந்த ஒரு டிபேட்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஸோ சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே, நீங்க வந்து இந்த ஸ்டெப் பண்ணலாம். ஆனா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப பயந்துட்டு இந்த காய்கறி எல்லாம் வீட்டுல கொண்டு வந்த உடனேவே வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி எல்லாம் நிரப்பி அதுல வந்து அந்த வெஜிடபிள் வாஷ் பண்ற லிக்விட ஊத்தியோ இல்லைன்னா வந்து இந்த பேக்கிங் சோடா வினிகர் இருக்கவே இருக்கு இந்த ஹேக்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஊற வச்சிருவாங்க அரை நாள். அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் தண்ணியில வந்து வெஜிடபிள்ஸ் ஊற ஆரம்பிச்சதுன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிடும், வெஜிடபிள்ஸும் ஊற ஆரம்பிச்சிடும். அதனால ப்ளீஸ் டோன்ட் டு தட். அண்ட் இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி நம்மளால வைப் பண்ண முடியாது. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ட்ரேயோ இல்லை ஒரு பிளேட்டோ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் இது வழியாலாம் பரவும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ட்ரேல வந்து இந்த வெங்காயம் இஞ்சி எல்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே இல்லை 1 டே வந்து வெளியில நீங்க வச்சிட்டீங்கன்னா வாட்எவர் என்ன ஜெர்ம்ஸ் இருந்தாலும் அது வந்து போயிடும். அதனால யூ கேன் ஃபாலோ தட். அண்ட் இந்த பம்கின்லாம் வந்து ஆல்ரெடி கட் பீசஸா இருக்கு. இது மேல நீங்க இஃப் யூ சீ க்ளோஸ் அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த கிளிங் ஃபிலிம் எல்லாம் போட்டு ரேப் பண்ணிருக்காங்க. ஸோ இதை தாண்டி உள்ள போக வாய்ப்பு இல்லை. அப்ப இது மேல இருந்து ஏதாவது வந்துருமோ அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா வாட் யூ கேன் ப்ராபப்ளி டூ இஸ் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு லைட்டா இந்த மாதிரி ஒரு சானிடைசரை வச்சு அப்படி நீங்க துடைக்கலாம். இந்த மாதிரி நீங்க தொடச்சிட்டு இந்த சானிடைசர்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா யூ கேன் ஸ்டோர் இட் இன் தி ஃப்ரிட்ஜ். ஸோ தட்ஸ் ஆல். வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க இப்படி கிளீன் பண்ணாலே போதும் இந்த கொரோனா டைம்ல. ஏன்னா ஆப்வியஸ்லி இதெல்லாத்தையும் எடுத்து திரும்பியும் குக் பண்ணும்போது இன்னொரு தடவை நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குக் பண்ணுவோம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். நீங்க வரி பண்ண வேண்டியதெல்லாம் உங்க கைகளை நீங்க அடிக்கடி வாஷ் பண்றீங்களா அப்படிங்கிறது தான். நீங்க வந்து சேஃபா இருக்கீங்களா, மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிறீங்களா, கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்களா, அண்ட் பப்ளிக் பிளேசஸ்க்கு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா க்ளோத்ஸ் எல்லாம் மாத்திட்டு முடிஞ்சா குளிச்சுட்டு இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கைகள்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படி நீங்க பத்திரமா இருக்கீங்களா, சுத்தமா இருக்கீங்களாங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா போதும். இதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you all soon. Bye.